இவரை 2008 இவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி மோடி வந்து குஜராத்தில் கூட்டு போய் அவங்க ஆஃபீஸில் வந்து கட்சி கவர்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிக்கில் அதில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக அப்பாயின் பண்ணப்படுறாரு. நீங்கள் வந்து மோடியை டெய்லி சந்திக்கக்கூடிய ஒரு நபர் இவர் தான். ஓகே, இந்திய மக்கள் கூட கிடையாது. மோடி வெளிநாடு போனாலும் சரி இவர் கூடவே போயிடுவார். மோடி கூட டெய்லி காலையில் மோடிக்கு ரிப்போர்ட்டிங். இந்த மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களான்னு, சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி என்ன இமேஜ் பில்ட் பண்ணுறாங்க. இவர் ஒரு ஃபோட்டோ வருதுன்னா கூட எப்படி இவர் ஃபோட்டோ என்ன ஃபோக்கஸில் எடுக்கப்படணும், இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும், என்ன மெஷர்மெண்ட் இருக்கணும், இப்படி தான் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனு. ரெண்டாவது கட்சிக்காரன் மோடியை பற்றி என்ன பேசுகிறா அப்படி. ரெண்டாவது கட்சிக்காரன் குறித்து பார்ட்டி பீப்புள் குறித்து எல்லாம் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது. ஓகே, எதிர்கட்சி மக்கள் காமன் பீப்புள்கிட்ட இருந்து என்ன வைப்ரேஷன் வருதுன்னு பார்த்து அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே டெய்லி ரிப்போர்ட்டிங் பண்ணியிருக்கு. அப்படி டெய்லி கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் நம்ம வந்து எங்கேயுமே பார்க்காத ஒரு நபர். இப்போ இதுதான் கிரண் ஜோஷி பற்றியான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் 2014 முன்னாடி இருந்தே வட இந்தியாவினுடைய ஊடகங்கள் இருக்கக்கூடிய பிரைம் டிபேட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகே, இதை தான் வந்து உயர் பத்திரிகையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இவருடைய மெயின் ரோலே என்னன்னா சேட்டலைட் சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிரிண்ட் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இதில் குறிப்பாக சேட்டலைட் சேனல்ஸில் எல்லா எடிட்டர்ஸோடையும் இவர் பர்சனல் மெசேஜ் அனுப்புகிற அளவு க்ளோஸ் ஆகும். அது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை போட்டு 2008 தான் வந்து மோடியை சந்திக்கிறாரு. இவருக்கு வந்து இன்ஜினியரிங் நாலேஜும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் நாலேஜும் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனை பற்றியும் தெரியும், மேனேஜ்மெண்ட்டை பற்றியும் தெரியுன்றதுனால மோடி இவரை கூப்பிட்டு இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் பீப்புள் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கண்காணிக்க சொல்லி ஒரு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்ற ஒரு பொறுப்பில் போடுறாங்க. ரிவார்டு ஆர் பனிஷ்மெண்ட் இதான் அவங்களோட பாலிசி. ஓகே, எனக்கு காணாலாம் அந்த ரிவார்டு, உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன், இல்லைனா பனிஷ்மெண்ட் உனக்கு காணாம ஆக்கிடுவேன். கரண் பாண்டியாவா இருக்கணும், இல்லை கிரண் ஜோஷியா இருக்கணும். ஆமாம், ஒன்றும் உனக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன். நீ வேலை பார்க்குற மீடியாவில் என்னை பற்றி பேசணும்னா மீடியாவே நாங்கள் விலைக்கு வாங்கிடுவோம். NDTV விலைக்கு வாங்க சொன்னால் விலைக்கு வாங்கிடுவார். குவிண்டல் என்னை பற்றி நீங்கள் எழுதுறியா, குவிண்ட் பத்திரிக்கை வாங்கிக்கிங்க. அப்போ மோடிட்டு சொன்னால் மோடி அதான் சொல்லி பத்திரிக்கை மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவார். இப்போ நியூஸ் ஐட்டினா இப்போ ரிலையன்ஸ் சொல்லுவாங்க, அந்த இப்போ டீம் கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சேனலில் விலைக்கு வாங்கிங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கிரண் ஜோஷியினுடைய ஒர்க்கு தான்.